கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் கிறிஸ்து அரசர் ஞாயிறு என்று உலகில் உள்ள எல்லா திருச்சபைகளும் ஆசரிக்கின்ற ஒரு விசேஷமான நாள். The entire church of this universe is celebrating Christ the King Sunday today. So, இந்த நாள் அது மாத்திரம் கிறிஸ்து அரசர் ஞாயிறு மாத்திரமல்ல, this is the last Sunday of the church year. இந்த வருடத்தில் சர்ச் கேலண்டர் பிரகாரமாக பார்க்கின்ற போது இதுதான் கடைசி சர்ச் இயர் சண்டேவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளோடு இந்த வருடத்தின், அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து தியானம் பண்ண அந்த நிலைமை முடிகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிறோமே இந்த பழைய ஏற்பாட்டு வாக்கியம், இதுதான் இந்த வருடத்தின் கடைசியாக பிரசங்கிக்கப்படுகின்ற காரியம். வருகின்ற வாரத்திலிருந்து கர்த்தருடைய வருகையின் முதல் ஞாயிறு, அந்த நாளிலிருந்து சீரிஸ் சி அதனை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது சுவிசேஷத்திலிருந்து பிரசங்கம் உங்களுக்கு வழங்கப்படும். அதனுடைய மற்ற பேரலல்ஸ் அதோடு சேர்த்து அதனை தொகுத்து தன்னுடைய வார்த்தை அனைவருக்கும் வழங்கப்படும். ஆகவே இந்த விசேஷ நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அதற்கு முன்பதாக இந்த நாளுக்குரிய வேத பகுதி, அதாவது தியான பகுதியை நாம் மறுபடியும் வாசித்து நாம் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10, அதனைத் தொடர்ந்து 13, 14. The book of Daniel, chapter 7, verses 9 to 10, followed by verses 13 to 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 13, 14. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்பதே. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, இந்த காலை வளைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. திருச்சபை வருஷத்தின் கடைசி வரமாகிய கிறிஸ்து அரசர் ஞாயிறிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உடைய வார்த்தையினால் எங்களை நிபோஷித்து பராமரித்து பாதுகாத்து எங்களை ஆண்டவரே அதில் வளரும்படி நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி உங்களுடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசி நாங்கள் எப்பொழுதும் உமக்களாக வாழ்ந்திருக்க இந்த உலக வாழ்க்கையில உம்மால் நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தாவை நீர் கிருபை செய்திடணும். நாங்கள் இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். ஆகவே நித்திய வாழ்வில நித்திய ராஜா உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து உடைய சாட்சியில் நாங்கள் பங்கு பெறும் உம்மோடு நாங்கள் வாழவும் கிருபை செய்துள்ளோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தலைமண்டலமே தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்படுக்கிறோம்.
நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தலைப்பாக கிரைஸ்ட் த கிங், கிறிஸ்து அரசர் என்ற இந்த ஞாயிறை நாம் ஆசரிக்கிறோம். ஆகவே கிரைஸ்ட் த கிங், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகியிருக்கின்ற கடவுளின் சிங்காசனமும் அவருடைய அரசாட்சியும், இதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது தீர்க்கதரிசியாகிய தானியேல் கடவுள் வெளிப்படுத்துகின்ற அந்த தரிசனம், விஷன் மிக முக்கியமானது. இதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்றால் அது வெளிப்படுத்தின விசேஷம். அங்கே யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். இங்கே கூட அவர் கண்ட தரிசனமாகத்தான் இதனை நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு கடவுள் தரிசனத்தை கொடுக்கிறார். So Daniel is seeing a vision, and that's what we are going to deal today. தானியேல் என்ற வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு God is my judge, கடவுளே என் நீதிபதி என்று அர்த்தம். ஆகவே டேனியல் என்ற பெயர் வைத்திருக்கிறவர்களுக்கு அர்த்தம் என்ன? கடவுளே என் நீதிபதி, அவர்கள் அல்ல, கடவுள் என்னுடைய நீதிபதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகான ஒரு பெயர், அதற்கு அர்த்தம் கடவுள் என் நீதிபதி. அவர் டேனியல் என்ற பெயர் வைத்திருப்பவர்கள் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நீதிபதி கடவுள் இல்லையா? என்னுடைய தகப்பன் அவர், என்னுடைய தாய் அவர், என்னுடைய நண்பர் அவர், அப்படி குணாதிசயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நெருக்கமானவர், அவ்வளவு பாசம் உள்ளவர், அவ்வளவு மனதுருக்கமுடையவர். He is compassionate God, he is loving and living God. அப்பேற்பட்ட தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். That is the divine love. அகாபே என்று சொல்லுகின்ற போது அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்துல வேறு யாருடைய அன்பையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, நிகராக இருக்க முடியாது. என்னை நியாயம் தீர்க்க போகிற ராஜாதி ராஜாவாகிய கடவுளை நான், அவருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை நான் பின்பற்றியே ஆக வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரண்டு காரியங்கள் மூலமாக இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பார்க்கின்ற போது, பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய பிதாவாகிய கடவுள். So here we see the heavenly throne of the Father God, God the Father. So கடவுள் பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பிதாவாகிய கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார். King of kings and Lord of lords. So he is sitting in the throne, heavenly throne. த்ரோன் என்று சொல்லுகின்ற சிங்காசனம் என்றால் என்ன? சிங்காசனம் என்ன? சிங்காசனம்னா என்ன? சிங்காசனம் கரெக்டா சொல்லுங்க. சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் புரிய இப்போ. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம தெரிஞ்சு, இப்போ நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். எஸ், சேர். ஆனா சிங்காசனம் சொல்லும் போது நம்ம எல்லாம் போயிட்டு இப்பெல்லாம் உட்கார்ந்து சாதாரணமா நாற்காலின்னு சொல்லுவோம், சேர்ன்னு. ஆனா சிங்காசனம் ராஜாக்கள் உட்கார்ந்த அது, அந்த சீட்டுக்கு பேர் தான் சிங்காசனம். ஸோ த்ரோன் மீன்ஸ் த கிராண்ட் சேர் ஆஃப் எ கிங். தர்பார் சேர் சொல்றல, தர்பார்னு என்ன? கிராண்ட். ஸோ கிராண்ட் சேர், உலக பிரகாரமான ராஜாக்கள் உட்கார்கின்ற அந்த சேரு எவ்வளோ ஒரு மாதிரி பளபளப்பா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சரி, அந்த சேர் என்ன, வாட் இட் சிக்னிஃபைஸ், வாட் த்ரோன் சிக்னிஃபைஸ் டு அஸ் என்று நம்ம பார்க்கணும். அது மிக முக்கியமானது. சேர்ல உட்கார்றவங்க எல்லாம் ராஜா வாழ முடியாது இல்லையா? அதாவது இன்னைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் அந்த சேருக்காக நாற்காலி சண்டை என்று சொல்வார்கள். எப்படியாவது பொய்யை சொல்லி 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 மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர்கள்
they are no more the servant of God, the servant of people, but they become kings. அந்த அதிகாரத்தை குவித்து கொண்டு மக்களை இருமாப்பாய் ஆளுகின்ற சர்வாதிகார போக்கை அந்த காலத்திலும் பார்க்கிறோம், இந்த காலத்தில் நம்முடைய தேசத்திலும் பார்க்கிறோம். நான் எந்த விஷயத்துமே வெளிப்பட சொல்றேன். ஏன் தெரியுங்களா? இப்போ நம்ம அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்றால், எதிர்த்து சொல்லவில்லை என்றால், நம்முடைய கருத்தை நாம் பதிவு செய்யவில்லை என்றால் அந்த அநியாயத்துக்கு துணை போகிறோம் என்பது அர்த்தம். கடவுள் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தானியேலுக்கு கடவுள் காட்டின இந்த தரிசனத்திலே அவர் சிங்காசனத்தை, பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்திருக்கின்ற அந்த காரியத்தை தான் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் என்று சொல்லி. ஸோ இங்க மிக அழகான அந்த வார்த்தை இருக்கிறது, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது என்று பார்க்கின்ற போது, here we see the thrones were put into place and not cast down as in the this is what it is mentioned in the King James version. It is put into a place and not cast down. அது எப்படியோ அலங்கோலமா அது இல்லை, அது அங்கே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா நிறைய சேர்ஸுங்கிறதுக்கும் அதன் மத்தியில அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு காட்சி, ஒரு தரிசனம், விஷன். சிங்காசனங்கள், எல்லா சிங்காசனத்திலையும் அவரால் உட்கார முடியும். ஆனால் அந்த எல்லா சிங்காசனங்களிலும் உயர்ந்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறதை இங்கே அவர் பார்க்கிறார். So that means this even takes place before the kingdom of Antichrist is destroyed. அதாவது இதன் மூலமாக உலக பிரகாரமான எல்லா ராஜாக்களும் உட்கார்கின்ற அந்த சிங்காசனங்களுக்கு மேலாக ஒரு சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கின்ற கடவுள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையை, அதாவது நிர்மூலமாக்குகின்ற அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடைபெறும். Because God is going to command rulers, 1000 வருட அரசாட்சி, மேசியாவுடைய அரசாட்சி இருக்கிறது. அதுக்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி தான் நீங்க இந்த தரிசனத்தை தானியேலுக்கு கடவுள் காட்டுகிறார். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 4-5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்றால், the throne room of God, அதுதான் the throne room of God என்பதை அந்த இடங்களில் நாம் பார்க்கிறோம். இதை அதாவது விவரிப்பதற்கான ஒரு இணையான ஒரு நிகழ்வு தான் இங்கே தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது த்ரோன், சிங்காசனம் என்றால் என்ன என்பது இங்கே நான் பார்க்கின்ற போது, அதாவது ஒரு சிங்காசனம் என்றால் அங்கே நல்லா உட்காரணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்றது இல்லை. அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், the throne is a symbol of royal government. ராயல் கவர்மெண்ட் என்று சொல்லுகின்ற போது என்ன சொல்லுங்க? ராஜரீக அரசு. ராஜரீகம்னா the all powerful. God is identified and understood. We all understood God as the El Shaddai, Almighty. God Almighty, சர்வ வல்ல கடவுள், சர்வ சக்தி படைத்த கடவுள், அவரால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி அதனை தான் எபிரேய வார்த்தையில் எல் ஷடாய் என்று சொல்வார்கள். ஷடாய் என்றால் அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட், பவர்ஃபுல். அதற்கு நிகராக எதுவுமே இருக்காது. ஒரு மலையை போய் பார்த்து அதை நம்ம கையில குத்துனாவோ தலையில இடிச்சாவோ என்ன ஆகாது? பாறை, அது கெட்டியானது. அதே போன்றவர் தான் நம்மை படைத்த கடவுள். ஆனால் பாறைக்கு நிகராகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் பாறையை காட்டிலும் அவர் நம்முடைய ஒப்புமைக்கு அவரை அந்த கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துன்னு வரவே முடியாது. அப்பேற்பட்டவர், நம்முடைய யோசனைக்கு மேலானவர், அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மத்திலே வந்து வாழ்ந்தார். தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹிஸ் டிவினிட்டி. அப்பேற்பட்ட தெய்வம் நம்மத்திலே வந்து வாழ்ந்தார். ஆகவே நாம் உண்மையிலே பேறு பெற்ற மக்களாக இருக்கிறோம். So the throne is a symbol of royal government and may refer to the king's role as a judge. So அந்த காலத்துல ராஜாக்கள் நியாயம் தீர்த்தார்கள் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியாது, நியாயம் தீர்த்தது
A person was sitting on the throne and he is judging. யார்? சாலமோன் இல்லையா? ஒரு 2 பெண்கள் அவரது பிள்ளை செத்து போகின்ற அந்த காரியத்தை ஏற்றுவரும் வந்து சாலமோன் மிக அழகாக அந்த கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக அவர் சிறப்பான நீதியை கொடுக்கிறார். ஆனால் இந்த ராஜா ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி. So he is the king of kings. அதனால தான் சொல்றேன் ராஜாதி ராஜா என்றால் உலக பிரகாரமாக இருக்கின்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் மேலானவர், அவர்களுக்கு ராஜா. ஸோ இங்க மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்துக்குரியதல்ல, மேலோகத்துக்குரியது. அவர் பரலோக பிதா, அவர் நித்திய பிதா. இங்கே தானியேல் தொடர்ந்து சொல்கிறார், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர்னா என்ன? அவருக்கு மரணமே இல்லை. நீண்ட ஆயுசுள்ளவர்னாக்கா ஒரு மாதிரி இன்ஃபினிட் இல்லை. இது அங்க வந்து அதுக்கு முடிவே இல்லை, முடிவில்லாதவர். ஆனால் அவரே முடிவு. என்னென்றால் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் 8ஆம் வசனத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு முடிவே இல்லை என்று சொல்லி. ஆனால் இங்கே அவரே முடிவு, அவரே ஆரம்பம், அவரே முடிவு என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய, பாருங்க அதுல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் என்ன, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே அவர். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவிழா பற்றுகிறார். இந்த ஆல்பா அண்ட் ஒமேகா என்பது கிரேக்க வார்த்தையில முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும். So the beginning and the end. beginning என்று சொல்லுகின்ற போது ஆரம்ப வார்த்தையே ஆதியிலே கடவுள். அதாவது முதல் வார்த்தை என்ன பைபிள்ல? அது வசனம் அது. ஆனா ஃபர்ஸ்ட் வார்த்தை பிகினிங் தான் வருது. ரஷித் என்றால் பெரெஷித் என்று சொல்லி ஆதியாகமத்திற்கு எபிரேய வார்த்தையில அர்த்தம் பெரெஷித். பெரெஷித் பே என்றால் இந்த என்றால் அந்த ப்ரிபோசிஷனோட அது அட்டாச் ஆகி வருகிறது. இந்த பிகினிங், பிகினிங் ஆரம்பம் என்பது அங்கேயே வருகிறது. ஸோ ஆதியாகமத்தினுடைய பெயர் என்ன என்றால் பிகினிங், ஆரிஜின், ஆரம்பம். அடுத்ததாக கடைசியில் என்னென்ன இருக்குது? அல்பா அண்ட் ஒமேகா. இது அதை எங்க நம்ம பார்க்கிறோம்? லாஸ்ட் வேர்ஸ் எடுத்துங்க, அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆமென். அங்க அந்த முடி வந்துச்சு இல்ல, ஃபைனலா நம்ம சொல்றது so it be, let it done as you said. அதன் பிறகு பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று சொல்லி அங்க எண்டு. அது மறுபடியும் அதை இது ஓபன் பண்ண முடியாது. ஸோ ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அவர்தான். இந்த ராஜாதி ராஜாவே நம்மை எப்பொழுதும் ஆளப்போகிறவர், இனிவரும் நாட்களிலும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆளப்போகின்ற கடவுள் அவர்தான். அவர் நித்திய பிதா என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அதான் விட்டுறீங்க நீங்க. நித்திய பிதா, இஸ் இட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவருடைய குணாதிசயம் பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய அந்த குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கிறது. அந்த நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இங்கே நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருக்கு அழிவே இல்லை, அவருடைய ராஜாங்கம் அசைக்க முடியாது, அவர் நிலையானவர். நித்திய ராஜ்யம், அது நிலை மாறாத ராஜாங்கம், அது இயேசுவின் அரசாங்கம், அதை அசைக்கவே முடியாது, அது அழிவில்லாத சாம்ராஜ்யம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். He is the God who had existed from the eternity. He is the God who is existed from the eternity. அவருக்கு முன்பாக எதுவும் இல்லை, அவரே ஆதியும் அவரே அந்தமுமா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தெய்வம் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறார். So that shows the royal administration, royal government, as well as it symbolizes the role of a judge.
அவர் ராஜாதி ராஜாவை உட்கார்ந்து வெறும் ஆட்சி செய்வது மாத்திரமல்ல, அவர் நீதியாக நம்மை நியாயத்திற்கு வரப்போகிறார். இந்த மகத்துவமான கடவுள் சகலத்தையும் திட்டமிட்டு மிக கச்சிதமாக செய்து முடிப்பவர். இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அது வரைக்கும் நம்ம என்னன்னா லிட்டரலா நம்ம அதை எடுத்துக்கிறது வேண்டாம். பிகாஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் காட் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் இஸ் அன் இட்டர்னல் பீயிங். அவரை இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லி தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவருடைய உருவத்தை நாம் சொல்ல முடியாது. இப்படி இருந்தார், அவருடைய பஞ்சி, அதாவது முடி பஞ்சை போல இருந்தது, வளர்ந்தது, அப்படியெல்லாம் சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு மனக்கண்ணில் நம்ம கொண்டு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காற்றிலே அப்படியே அவருடைய முடியுது. அந்த அடுத்து அவருடைய உடல், அது பாருங்க, அது வரைஞ்சிருக்கிறவங்க சரியாத ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர் ஷேப்போட வந்திருக்காது. அப்படியே காற்றிலேயே அது இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் he is a spiritual being. Our God is a spiritual being. So we must not be taken literally, because God doesn't have a body and he wear clothes or grow white hair. இந்த போன்ற இந்த காரியங்களை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதன் பிறகு வருது பாருங்க, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அது மிக முக்கியமானது. இங்க என்ன ரெண்டு விஷயம் போடுது, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள். அவருடைய சிங்காசனமும் அந்த அதாவது எரிகின்ற ஒரு அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அடுத்து அவருடைய அந்த சக்கரங்கள், அது உட்கார்ந்து இருக்கிற, அதாவது இந்த சேர்னா அது என்ன அழகா விவரிக்கிறாங்கன்னா பாருங்க. அது நீங்க இது டேனியல் ஃபுல்லா நீங்க படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருக்கிறது. இது அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னென்று பார்க்கின்ற போது, அந்த அதாவது அவருடைய வெண்மையான பஞ்சை போன்ற அந்த துப்புரவாக இருந்த அவருடைய தலைமயிர் மற்றும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல இருந்தது என்று பார்க்கின்ற போது அதை நம்ம சும்மா அப்படி விட்டுற முடியாது. ஆனால் வாட் இட் ஷோஸ் என்றால், தீஸ் திங்ஸ் ஆர் சிம்பாலிக் ஆஃப் ஹிஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர். அந்த உறைந்த மழையை போலன்னு அவர் பரிசுத்தமானவர்ன்றது சொல்லுதுல, இல்லைங்களா? அவருடைய குணாதிசயம், அவருடைய நேச்சர், அவர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவரை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்தது, இல்லைங்களா? அதைத்தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய இயல்பையும் குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துவதா இருக்கிறது. he is not only the King of Kings, Lord of the Lord, but he is the eternal and sovereign and holy God. He is the eternal God and he is the holy God and he is the sovereign God. Eternal God என்று சொல்லுகின்ற போது அவர் நித்திய கடவுள். ஹோலி காட் என்று சொல்லுகின்ற போது அவர் பரிசுத்த கடவுள். சாவரின் காட் என்று சொல்லும் போது சாவரின் காட்னா அவர் ஒருவரே அதாவது தீர்மானம் பண்ண தகுதி உள்ளவர். வேற யாரும் இது பண்ண வேண்டிய தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவரே. நம்முடைய தேசம் கூட கான்ஸ்டிடியூஷன்ல பிரியம்ல போகும்போது இட் இஸ் a sovereign state என்று போட்டிருக்குது. The president on behalf of the whole country, he will be the right person to take decision. வேற நாடுகள் எல்லாம் சமரசம் செய்யவோ ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இங்கே. அப்போ கடவுள் ஒருவரே நியாயத்திருக்கிறவர், நம்மை முழு உலகத்தையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய சிங்காசனம் இங்கே இப்போ வரலாம். நம்ம அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது என்று சொல்லி, அக்னி ஜுவாலை போல இருக்கு சிங்காசனம். மற்ற உட்கார இடமெல்லாம் சிங்காசனம் எப்படி இருக்குது, நல்லா பழப்பழன்னு அந்த இதெல்லாம் போட்டுருப்பாங்க. வயரும் வைடூரியம் இந்த மாணிக்கம் மரகதம் அப்படி தமிழில் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. இங்கிலீஷில் சொல்லும்போது ஏதாவது ஒரு சிலது சொல்லுங்க. மாணிக்கம் சொன்ன இது முத்து வைரம் பவளம் சொல்லுங்க. நான் தமிழ்ல தான் சொல்லுங்க, நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். கமான், நீங்க எல்லாம் இப்போ கன்னடா, இது இங்கிலீஷ் மீடியம்ல கன்னடா மீடியம் படிக்கிறவங்க. கோரல், டைமண்ட், ரூபி, எமரால்ட். ஓகே சரி. அது கேட்கறதுக்கு பாருங்க, காஸ்ட்லி ஜுவல்ஸ், காஸ்ட்லி ஸ்டோன்ஸ் அவங்களெல்லாம் வச்சு போடுவாங்க. ஆனா இவருடையது அதெல்லாம் இருக்கும். அதை காட்டிலும் நெருப்பு, அதில் உட்கார முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கினி என்ன
இதற்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்க. Here we see that the fire speaks of his holiness and judgment against sin. அவர் பாவத்தை பாராத பரிசுத்தர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவத்தில் விழுந்தவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அதற்குதான் திருச்சபையில பாவம் மன்னிப்பு, பாவ அறிக்கை, அப்சல்யூஷன் இல்லையா, கன்ஃபெஷன் ஆஃப் சின் அண்ட் அப்சல்யூஷன், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்தமும் அவருடைய நீதியும் எதற்கு விரோதமாக இருக்கிறது? இது பாவத்திற்கு விரோதமாக. பாவத்தை அவர் நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நியாயத்திற்கு போகிறார். பாவத்தில் விழுந்தவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணோம்? அது உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தாகவும் தப்பு செய்தவன் தண்டனை அடைய வேண்டும். இது அதாவது கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய வருகையின் காலத்துல எல்லாரும் நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ ராஜாவா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில இருந்தாலும் சரி, நீ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்தோமோ அது அங்கே போகும். ஒவ்வொருடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஃபயர் எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கின்ற போது, the fire speaks of his holiness and judgment against the sin. அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்பா இருந்து மறுபடியும் சக்கரங்கள் வந்துச்சுல்ல. சோ அந்த சீட்ல அந்த சிங்காசனத்துக்கு எது சக்கரம் இருக்குது. மற்ற ராஜாக்களுக்கு அந்த சக்கரம் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறது. அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்போ பிரம்மாண்டமானது. இப்போ மேரேஜ் டைம்லயோ இல்லை மற்ற ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல நம்ம என்ன பண்றோம், அந்த இது அதாவது யார் செலிப்ரண்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த கிராண்ட் ஷேர் வாங்கி போடுவோம். அதுக்கும் தர்பார் ஷேர் இல்லையா. ஆனா கடவுள் எப்பேற்பட்டவர், அவருடைய அந்த சிங்காசனம் எப்படி இருக்கும் ஜோஸ்பர், அழகா அங்க உரைச்சிருக்காரு, பியூட்டிஃபுல்லா. சோ அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்பா இருந்தது. Here we see that the wheels symbolizes is providential working in the world in ways we cannot understand. இந்த முழு உலகத்தையும் எவ்வளவு அழகாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா. அதுதான் அந்த சக்கரத்தை சொல்லுது. கால சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்னொன்னுக்கு ஒரு காலம் வரும், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, அழவோ புலம்பவோ, நடனம் ஆடவோ சிரிக்கவோ, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கில நம்ம பார்க்கிறோம். சோ அந்த கால சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறதையும், அந்த கால சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்ற போது கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஒரு காரியமாகத்தான் இங்கே அது சொல்லப்படுகிறது. So here we see that the wheel symbolizes his providential working in the world in ways we cannot understand. சக்கரம் என்பது கடவுள் இவ்வுலக மக்களுடைய தேவைகளை சந்திக்க மேற்கொள்ளும் வழிகளை அது சுட்டி காட்டுகிறது. இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. We cannot understand the concept and the strategy of this great God by our own understanding and knowledge. We cannot perceive. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கடவுள் முழு உலகத்தையும் ராஜரீகம் பண்ணுகின்ற ராஜாவாக, கர்த்தாவாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 97:1 பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாம் மாஸ்க் கேட்ட இன்றைக்குரிய சங்கீதம் 93:1 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigns. அந்த ராஜரீகம் என்பது நிலையானது, நித்தியமானது, அது அழிவில்லாதது. யாராலுமே அதை தகர்க்க முடியாது, நிர்மூலமாக்க முடியாது. சோ எப்பேற்பட்ட சிங்காசனம் அது, நெருப்பு கிட்ட போறவங்க சுட்டு பொசுங்கி போயிடுவாங்க. சோ அவர் God is a consuming fire என்று சொல்லி நாம் உபாகமம் 4:24 பார்க்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதம் 93:2 பார்க்கிறோம். மறுபடியும் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. அந்த 93 பார்வை, எப்போ உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. ஒருவேளை சிங்காசனத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆனா இன்னைக்கு அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, ஸ்ட்ராங்கஸ்ட் த்ரோன். அடுத்து
நீர் அனாதியா இருக்கிற. அனாதியா இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே ஒரு டைம் கேட்டுருக்கேன். இட்டர்னல் காட், அவர் நித்தியமானவர். அனாதைக்கும் அனாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. அனாதியா இருக்கிறீர் ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு வாசஸ்தலமா இருக்கு. தலைமுறை தலைமுறையாக அனாதி கடவுள் என்று சொல்லுகின்ற போது நித்திய கடவுள் என்ற அர்த்தம். நீர் அனாதியா இருக்கிற, நீர் என்றென்றும் இருக்கிறீர் என்ற அர்த்தம். He is there for always. He is there always. There is no end for him. அப்பேற்பட்ட தெய்வம், உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியா இருக்கிறீர். Your throne was established long ago. You are from all eternity or everlasting. You are from all eternity. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அவர் நம்மை நியாயத்திற்கு போன்ற நீதிபதி என்று சொல்லி 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கிட்ட தியான பகுதியில 10ஆம் வசனத்துல அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கொடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலேயே இதே போன்ற சம்பவத்தை தான் புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம மறுபடியும் 13ஆம் 14ஆம் வசனத்துல பார்க்க இருக்கிறோம். இதே அதிகாரத்துல. ஸோ 1000 பேர் அவரை சேவித்தார்கள் என்று பார்க்கின்ற போது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு எடுத்துனவங்க அதுக்கு ரெஃபரன்ஸ் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 5:11 அங்கே பார்க்கிறோம். பின்னும் நான் பார்த்த போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. இங்க 1000 அவர்களை சேவித்தார்கள் என்று சொல்ற அந்த காரியம் நடக்க போகிறது. இங்கேயும் is telling again இல்லையா? So John is also reiterating this is what is going to happen at the time of his second coming என்று சொல்லி அவரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பார்கள், சேவிப்பார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்றால் நியாயத்தீர்ப்பு நாள்ல நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகம் திறக்கப்பட்டது. So God is in control. God is still is on the throne and surely will execute judgment. கண்டிப்பாக அவர் நியாயத்தை அவர் நிறைவேற்றுவார். நியாயத்தீர்ப்பு நாளிலே அதனை நிறைவேற்றுவார். ஏனென்றால் முழு உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. யாராலுமே அசைக்கவே முடியாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அந்த காலத்துல இந்த காலத்துல இது போல நடக்கும் என்று சொல்லி இங்க நடந்தது என்ன? மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது நம்முடைய ஒரு கூட்டம், அதாவது ஆன்டி கன்வர்ஷன் பில் கர்நாடக மாநிலத்தில் பாஸ் பண்ண இருக்கின்ற அந்த காரணத்தினால they are going to enact this anti-conversion bill in Karnataka in the forthcoming winter assembly session. பெல்காம்ல நடக்குது. 13ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் நடக்கிறது. அந்த நாட்களிலே இதனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கார்கள். ஆனால் இதை நிறைவேற்றக்கூடாது. திஸ் இஸ் இட்ஸ் a draconian law. அது தேவையில்லாதது. அது மக்களுடைய அதாவது உரிமை பறித்துக் கொள்ளுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில நாங்கள் எல்லாரும் சமாதானமாக வாழ்ந்து கொண்டு எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது, அதனை நாம் பயன்படுத்தி நாம் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஒரு நிலைமையை கட்டுக்குள்ளாக கொண்டு வரலாம். ஆனால் இது தேவையில்லாத ஒன்று சொல்லி ஒரு மெமரண்டம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வெள்ளிக்கிழமை. ஆனால் அதே நாளில் 50,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பெங்களூர் சிட்டியில சேர வேண்டும் என்று சொல்லி ஜபத்தோடு ஒரு நாள் உபவாசத்தோடு இருந்து த்ரூஅவுட் கர்நாடகா ஜெபித்தோம். அதே நாளில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இதே போன்ற சைலண்ட் ப்ரொடெஸ்ட் ரேலி நடத்தி அங்கே இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் டிசி கிட்ட ஒரு மெமரண்டம் கொடுக்க வேண்டும். அதில் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி எல்லாம் ஜபத்தோடு போனோம். ஆனால் அதுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை எப்படி மழை வந்துச்சு பார்த்தீங்களா? அதன் பிறகு காலையிலேருந்து மறுநாள் இது சாயங்காலம் வரைக்கும் மழை நைட்டெல்லாம் வந்துச்சு. மறுநாள் என்ன 60% ஆஃப் ரெயின்ஃபால் வில் பி ப்ரெடிக்டட் ஆர் ஃபோர்காஸ்டட் டுடே என்று சொல்லி வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை 80% என்று சொன்னார்கள்.
ஆனால் நடந்தது என்ன? அன்னைக்கு மழையே வரல, ஏதோ ஒரு தூறல் சில நேரத்தில் போச்சு, மற்றபடி பிரச்சனை. ஆனால் நடக்க முடியாதபடி அது தடுக்கப்பட்டது. மனுஷர் நினைக்கலாம், மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா சொல்லலாம் இல்லையா, 80% ரெயின் வரவே இல்லையே. So God is in control. அந்த நாளில நிறைய பேர் சொன்னாங்க, மழையோ குளிரோ வெயிலோ பனியோ எது இருந்தாலும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலந்து கொண்டவர்களில ஒரு சிலர் சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so God is in control. அவருடைய கட்டுப்பாட்டிலே உலகம் இருக்கிறது. நீ மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ 80%, அங்க 8% கூட வரல, 0.8% கூட வரல மழை. ஆகினால கடவுள் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்க கிட்டி சேர நம்ம அழைக்கிறாரோ, அதே நேரத்துல கடவுளை விட்டு தூர பிரிக்க பிசாசு போராடுகிறான். அவன் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல துடித்துக் கொண்டிருக்கான், எவரை விழுங்கலாமோ என்று சொல்லி பேதுரு நிருபத்துல நான் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மிக ஜாக்கிரதையா இருந்து இந்த ராஜாவுடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே இரண்டாவதாக பார்க்கின்ற போது 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை போல் கடவுளுடைய இரண்டாவதாக கடவுளுடைய குமாரனாகி கிறிஸ்து பூலோக சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கின்ற ஒரு காட்சி, the earthly throne of the son of God. இது இன்னொரு தரிசனமாக இங்கே நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் 13:14. So here we see the son of God. பாருங்க, தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நியாயத்திற்கு நாள்ல ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறார் இல்லையா, அடிக்கப்பட்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், வலது பாரசத்தில் வீற்றிருக்கின்ற கடவுள் என்பதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் சன் ஆஃப் மேன் இஸ் a familiar title for our Lord and Savior Jesus Christ. இது 82 முறை சுவிசேஷத்தில் வருகிறது. So it is used 82 times in the Gospels. Son of man, மனுஷகுமாரன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார்ல, அடிக்கடி அவர் சொல்வார். ஸோ கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு மகிமையான ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த phrase clouds of heaven, அந்த வானத்து மேகங்களில் அவர் வருகிறார் என்று சொல்றது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற போது, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிகிறது, வானத்து மேகங்களோடு வருகிறார் என்று சொல்லுகின்ற போது என்ன தோணுது உங்களுக்கு? நியாயத்திற்கு. எஸ் எஸ், இட் ரிமைண்ட்ஸ் us of his promise to return in glory and reign on the earth. நியாயத்திற்கு வரப்போகின்ற ஒரு காரியம் அல்ல, அது கடைசியில் இதற்கு பிறகு நடக்க போன்ற ஒரு காரியம். அவர் வரப்போகிறார், வந்து பூமியை மறுபடியும் 1000 வருட அரசாட்சி இருக்குல்ல, மேசியாவுடைய அரசாட்சி என்று சொல்லி, ஸோ அதை அவர் செய்ய அவர் இறங்கி வரப்போகிறார் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். His promise to return in glory and reign on the earth. மத்திய 24:30 என்ன வீட்டில் படிச்சுக்கும், மத்திய 24:30, மத்திய 25:31, மத்திய 26:64, மார்க் 13:26, மார்க் 14:62, வெளிப்படுத்துற விசேஷம் 1:7. இவ்வளவு ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வரப்போகிறார், வந்து இந்த பூமியை ஆளப்போகிறார் என்று சொல்லி மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் நியாய தீர்ப்பு ஆச்சுங்களா. ஸோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1-8 பார்க்கணும். 7ஆம் வசனத்துல இதோ மேகங்களுடைய அவர் வருகிறார், கண்கள் யாவரும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும் என்றால் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்குவாங்க. அவர் மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. நடக்க போகின்ற காரியம் தான் இது. இட் இஸ் நாட் இது ஆல்ரெடி டன் ஆர் ஃபினிஷ்ட், இட் இஸ் yet to done. நடக்க போகின்ற காரியங்கள் தான். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகம். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ எப்பொழுதோ கருடைய சித்தம் எப்பொழுது நடக்கும். நம் கடைசி காலத்தில் இருப்பதை எல்லா சம்பவங்களும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனை மறக்கக்கூடாது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. ஹியர் வி see that 13ஆம் வசனம் B-ல பிற்பகுதியில் பார்க்கும், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடத்துல என்று பிதாவிடத்துல, பிதாவாகிய கடவுளிடத்துல குமாரனாகிய கடவுள் கொண்டு வரப்படுகின்ற அந்த காரியத்தை இதுல வந்து நீங்க கன்ஃபியூஷன் ஆகிறது வேண்டாம். அப்போ எவ்வளவு கடவுள் என்று சொல்லி. So we believe in the Trinity God, the God, triune God.
திருத்துவ கடவுளை நாம் வணங்குகிறோம். அதனுடைய அந்த டிவினிட்டியை தான், அதனுடைய அந்த தெய்வீக தன்மையை தான் நாம் தியானிக்க வேண்டும். The Son of Man is presented before the throne of the Father and given dominion over all nations and everlasting dominion that will never pass away. இந்த ராஜ்யம் என்பது என்ன, அந்த 1000 வருட அரசாட்சியில, மேசியாவுடைய அரசாட்சியில அது அந்த பங்கு பெறுகின்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்வு. நமக்கு கிடைத்த தெரியாது, ஆனால் அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடிகிறது. So all the authority has been given to the Son of Man. கடவுளுக்கு, மேசியாவுக்கு, கடவுளுக்கு அது கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியமானது. அவர் முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்வார் என்பதுதான் இதன் மூலமாக அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று பார்க்கின்ற போது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். அவர் செய்து முடித்த பிறகு கடைசியாக நியாயத்திற்கு வரும். அப்பொழுது எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைமையில இருப்பார்கள் என்று சொல்லித்தான், சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி எல்லாரும் அவரை சேவிக்க வேண்டும். ஒருவேளை இந்தியாவில் 3% தான் கிறிஸ்டியானிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எல்லாரும் சேவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடவுள் ஏற்படுத்து என்று சொல்கிறார் இங்கே தானியேல் மூலமாக. அந்த 14ஆம் வசனம், சகல ஜனங்களும், ஜாதியாரும் போது ஆல் நேஷன்ஸ். அது வந்து இட் இஸ் நாட் எ கேஸ்ட். எல்லா இது ஆல் நேஷன்ஸ், பாஷைகள் இருக்கிறது, அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தத்துவம் என்று பார்க்கும்போது he was given authority. கர்த்தத்துவம் என்பது ராஜரிகம் என்பது கவர்மெண்ட். அதான் சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட் இல்லையா? கர்த்தத்துவம். அந்த அடுத்து மகிமை, குளோரி. இப்ப இருக்கிறவங்களுக்கு குளோரி உண்டா? நம்முடைய ஆட்சியாளருக்கு குளோரி உண்டா? மகிமை உண்டா? கிடையாது. அத்தாரிட்டி என்பது பார்ப்போம், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டோகிராட்டிக், சர்வாதிகாரம் இல்லைங்களா? தே ஆர் நாட் இது டெமோக்ராட்டிக் கன்சல்டேட்டிவ். அப்படி இருந்திருந்தா 700 பேர் செத்துருக்க மாட்டாங்க விவசாயிகள். இப்போ என்ன அறிவிக்கிறோம், குருநானக் பிறந்த நாள்ல வந்து அறிவிக்கிறாங்க என்ன, அது we will repeal all 3 laws enacted by the central government. சந்தோஷம். நீ எதுக்காக பண்றது? உள்ளார்ந்த ஒரு மன திரும்புதல்னால நீ செய்யல. நீ வரப்போகிற பஞ்சாப்லயும் உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கிறதுக்காக நீ பண்றது எல்லாருமே பட்டவர்த்தனமா சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. புரிச்சுங்களா? அப்படி நினைச்சிருந்தா 700 பேர் செத்து போனவங்க விவசாயிகளை காப்பாத்திருக்காங்க. குளூர்ல 1 வருஷ காலமாக போராடினார்கள். அநியாயத்துக்கு துணை போன சர்வாதிகாரி. ஏன்னா நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்துல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆனால் கடவுள் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் கர்த்தத்துவம், மகிமையும் ராஜரிகமும் sovereign power. He has been given the sovereign power. கொடுக்கப்பட்டது. His kingdom reign does not come from the authority of the world. இது மனுஷர்களால், உலகத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டி கிடையாது. கடவுளுடைய அதிகாரம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு அரசாட்சிகளும் பார்க்கிறோம். நம்முடைய இந்த உலகத்தில் பார்க்கின்ற போது, நம்முடைய பழைய ஏற்பாட்டில பார்க்கிறோம், நம்மை அதிகமாக ஆட்சி செய்து இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தினவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது பாபிலோனியர்கள் என்று பார்க்கிறோம். யார்? இன்றைக்கு இருக்கின்ற ஈராக் இல்லையா, மெசபொட்டோமியா, அந்த பாபிலோன், கல்தையர் என்று சொல்லி அவர்களெல்லாம். அதன் பிறகு பக்கத்தில் இருக்கின்ற ஈராக், பெர்ஷியா ராஜா என்று சொல்லி. அதன் பிறகு என்ன, அப்படியே கால சக்கரம் சொல்லுது. என்ன, எல்லாம் பவருக்கு வரணும். அவர்கள் பவருக்கு வரும் வந்து அடுத்து பெர்ஷியா ராஜா வரும். பெர்ஷியா ராஜா வந்து இன்றைக்கு ஈரான். அவனை கடவுள் வைத்து இவனை வீழ்த்த செய்கிறார். அவர்களை அங்கிருந்து பாபிலோனிலிருந்து விடுதலை செய்கிறார். அதன் பிறகு என்ன ஆகுது? அப்படியே தொடர்ந்து வருகிறது. கிரேக்கர்கள், அதாவது ரோம சாம்ராஜ்யம் நம்மை பிடித்துக் கொள்கிறது. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு நடந்தது என்ன? அப்படியே ஒரு அரபியர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு இந்த எவ்வளவு டைனாஸ்டி பாருங்க, ஒன்னொன்னா நீங்க இந்த ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, லைனா இருக்கும். அப்படியே எல்லாம் விழுந்து போனது. கடைசியில 20ஆம் நூற்றாண்டுல கூட உலக 85% of the nations were under the control of the British, Great Britain. 85% of the world power
அதிகாரம். நாங்கள் இப்போ கூட இருக்கிறவங்க யார், இப்போ யார் ராணி? எலிசபெத் ராணி. ஆனா அவங்களால போயிட்டு பட்டத்துல அவங்க உட்காரலாமே தவிர, ஆனா மற்றவர்கள் எல்லாம் மக்களிடத்துல கொடுக்கப்பட்டது. கடவுள் மாற்றுகிறவர். எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் இந்த ராஜாவினுடைய ராஜாங்கம், ராஜ்யம் அழிவில்லாதது. So the Jews were under the Roman authority. Pilate, the government, governor, பிலாத்து கவர்னர், அவர் யாருடைய ஆட்சியின் கீழாக இருந்தார்? சீசருடைய அரசாட்சியின் கீழ் இருந்தார், ரோம் இல்லையா? அடுத்ததாக பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், பட் ஜீசஸ் derived his authority from God. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. therefore go and preach the gospel சொல்றார். இவர்களால் தடுக்க முடியாது. அப்படி அவர்கள் தடுக்க ஆதி அப்போஸ்தல காலத்திலேயே நடந்தது. தடுத்தார்கள், போய் சொல்லக்கூடாது என்று சொல்லி. ஆனால் போய் சொன்னார்கள். கடவுளுடைய வார்த்தையை நாம் மூடி வைத்துக் கொள்ளவோ அதை மறைத்து வைக்கவும் முடியாது. அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம், உன்னையும் என்னையும் நேசிக்க வந்தவர். அவர் கொடுக்கின்ற இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்ற போது நாம் நித்திய லோகத்திற்கு செல்கிறோம், நித்திய வாழ்வை பெறுகிறோம். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் காஸ்பல். அதை தான் கடவுள் சொல்கிறார். இந்த இன்னைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது பிலாத்து கேட்கிறான், நீ யார்? நீ யூதருக்கு ராஜாவன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் ராஜா தான் சொல்றாரு. பாருங்க 36ஆம் வசனத்துல, படிங்க அது. இன்னைக்கு வாசி கேட்ட யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் உலகத்திற்கு. ஆனா சொல்றாரு, நீ ராஜாவான்னு அவர் கேட்கிறாரு அந்த 33ஆம் வசனத்துல. அதன் பிறகு அவர் சொல்றாரு 36ஆம் வசனத்துல, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. He clearly makes it very clear. He makes it very clear that my kingdom is not of world. இல்லையா? உலகத்துக்குரியதல்ல, பூமிக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது என்பதை. ஆகினால அவர் நித்திய பிதா, நித்திய ராஜா. ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்போ நீ ராஜாவான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் ராஜா தான் சொல்றாரு. ஆகவே தான் அவர் ராஜா. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவருடைய ராஜரீகத்துக்கு முடிவே கிடையாது. ஆகவே இந்த ராஜா இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட 14ஆம் வசனத்துல சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். இஸ் டொமினியன் இஸ் an everlasting dominion. அதுக்கு அழிவே கிடையாது இல்லைங்களா? அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது. His kingdom is one that will never be destroyed by any force, anybody. யாராலுமே அழிக்க முடியாத ராஜ்யம் அவருடைய ராஜாங்கம். ஆகவே இந்த நித்திய ராஜ்யத்திலே, நிலை மாறாத ராஜாங்கத்துல நித்திய ராஜாவோடு கூட சேர்ந்து நாமும் பங்கேற்க அப்பேற்பட்ட ஒரு தகுதியை கடவுள் தாமே அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.